முடிவடைந்தது. தொடர்ந்து யுத்தம் முடிவடைந்து மக்கள் சிதறுண்டு மக்கள் மீள தம் இடங்களுக்கு குடியேறி வருகின்றார்கள். ஆனால் இந்த கொடிய யுத்தம் பல குழந்தைகளின் பெற்றோரை மட்டும் தன்னுடன் அழைத்து சென்று விட்டது. வன்னியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெற்றோர்களில் இருவர் அல்லது ஒருவரின்றியே வாழ்கின்றார்கள். பெற்றோருக்கு போதிய வருமானமின்மை, வறுமை ஆகிய காரணங்களால் பாடசாலைக்கு போவதற்கு சிறுவர் பதில் வேலைக்கு போக வேண்டிய கட்டாய நிலை இன்று வடக்கு கிழக்கில் தோன்றியுள்ளது. கடந்த 30 ஆண்டுகால யுத்தம் வடக்கில் கல்வியை மட்டும் சின்னாபின்னப்படுத்தவில்லை, வடக்கில் வாழ்வாதாரத்தை தரும் பல கட்டுமானங்களையும் சிதறடித்து விட்டது. பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் மற்றும் கல்வி கற்காது வேலைக்கு போகும் குழந்தைகள், படிக்க வசதி குறைந்த பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த செஞ்சோலை ஒரு கல்வி நிலையில் கொடுக்கும் ஒரு பூங்கா. கல்வி மட்டுமின்றி அவர்களின் அறிவு தேவை, விளையாட்டு தேவை போன்ற பல தேவைகளையும் அவர்களை அன்புடனும் ஆதரவுடனும் அனுசரித்து அவர்களின் எதிர்காலத்தை துலங்க வைப்பதே இந்த செஞ்சோலையின் முக்கிய கடமை. தமது சொந்த வீட்டில் இருக்கும் அதே மனப்பாங்கில் இந்த சிறுவர்கள் செஞ்சோலையில் இருப்பதற்கு சிறப்பாக வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. செஞ்சோலை யுத்தத்தின் பின் 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி மீள கட்டியெழுப்பப்பட்டு பல சிறார்களை அழைத்து அன்புடனும் பண்புடனும் வளர்த்துக் கொண்டிருக்கின்றது. இச்சிறுவர்கள் கல்வியிலும் விளையாட்டு துறைகளிலும் பல கலைத்துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு வருகின்றார்கள். இந்த ஒரு வருட காலத்தில் சிறுவர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்த அனைத்து பரோபகாரிகளுக்கும் இந்த செஞ்சோலை சிறுவர் சார்பில் தருணத்தில் நன்றி கூறுவதோடு எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பரோபகாரிகளான நீங்கள் மேலும் பல உதவிகளை தந்துள்ளீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது பேச்சினை நிறைவு செய்கின்றேன். செஞ்சோலை சிறுவர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கத்தை தெளிவாக பேச்சின் மூலம் எடுக்கக்கூடிய மாணவிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்து பாடலினை வழங்க வருகின்ற 11 மாணவி வீசச்சு.
வழங்குகின்ற மாணவிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தரம் 6-7 மாணவர்கள் வழங்கும் இசைவும் அசைவும் விளம்பரம். அடுத்த நிகழ்வாக 2014 கலைப்பிரிவு மாணவி அசிகா அவர்களின் கவிதையிடம் செஞ்சுடராய் ஒளி வீசும் செஞ்சோலைகளில் செஞ்சுடராய் ஒளி வீசும் செஞ்சோலைகளில் சிட்டு குருவியாய் சிறகடிக்கும்
சிறார்கள் மத்தியில் நானும் இன்று உங்கள் முன்னிலையில் என் கருத்தை கவியாய் சமர்ப்பிக்க முன்வந்தேன். நானும் இன்று உங்கள் முன்னிலையில் என் கருத்தை கவியாய் சமர்ப்பிக்க முன்வந்தேன். ஆதரிக்க யாருமின்றி, எம்மை ஆதரிக்க யாருமின்றி, அரவணைக்க எவருமின்றி, அனாதையாய் நின்ற என் போன்ற சிறார்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து அன்போடு அரவணைத்த செஞ்சோலை தனித்து செஞ்சோலையே, நீ சிறார்களின் எதிர்காலத்தையும் எண்ணியோ வாழ்வின் ஒளி தீபமான கல்வியினை கொடுத்தாய். எப்படி சொல்வேன்? கல்வியுடன் உளவியலும் உயர்வான தொழில் வளமும் நற்பிரதியாக்கும் கொள்கை கொண்ட நீ தடை கற்களை படிக்கற்களாக எண்ணும் எம் கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு செல்கிறாய். எப்படி சொல்வேன் நன்றிகள் பல கோடி உனக்கு, எப்படி சொல்வேன் நன்றிகள் பல கோடி உனக்கு. எத்தனை லட்சிய கனவுகள் நிறைவேற கை கொடுக்கின்றாய் செஞ்சோலையே. எத்தனை லட்சிய கனவுகள் நிறைவேற கை கொடுக்கின்றாய் செஞ்சோலையே. உன்னால் எம் புகழ் தேசம் கடந்தன. இது நீ கொடுத்த வரமே. நன்றிகள் சொல்ல இக்கவிவரி காணுமோ உனக்கு? கடவுளை கண்டதில்லை எல்லோரும் கூறும் வாசகம்தான். எனினும் நாம் கண்டோம் கடவுளை இங்கிருக்கும் பெரியவர்கள் முகத்தில். எவ்வாறு சொல்வேன் அதுவும் உண்மையிலும் உண்மை. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பதை எமக்கு செயல் மூலம் கூறும் செஞ்சோலையே. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பதை எமக்கு செயல் மூலம் கூறும் செஞ்சோலையே. எத்தனையோ இடங்களை தாண்டி ஒரு வருடத்தை முடிவடைய வைத்தாய். முடியவில்லை, இன்னும் இனியும் முடிவதில்லை. சோதனைகள் பல தாண்டி சென்று இச்சோலை தசாப்தங்களையும் தாண்டி சென்று வெற்றி நடை போட செஞ்சோலை சிறார்கள் நாம் நன்றி கூறி வாழ்த்துகின்றோம். நன்றி. அடுத்ததாக முல்லைத்தீவு சிறுவர் நன்னடத்தை உத்தியோகர் திரு ராயன்சன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் முதலாம் ஆண்டு நிறைவினை தலைவராக நடாத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரி அவர்களுக்கும் செஞ்சோலை இல்லத்தின் இயக்குநர்களுக்கு அன்புக்கும் மதிப்புக்குரிய அவர்களுக்கும் இன்றைய விழாவில் சிறப்பிப்பதற்காக கூடியிருக்கின்ற பெரியோர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த செஞ்சோலை இல்லத்தின் முகாமையான மற்றும் தங்களுடைய பிள்ளைகளை போன்று இந்த சிறுவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற பணியாளர்கள் மற்றும் செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் அன்புக்குரிய குழந்தைகள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நான் ஒரு சற்று தாமதமாக இந்த விழாவில் வருகை தந்தேன்.
அதன் பின்னர் இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த பிள்ளைகள் அரங்காற்ற ஆடல் பாடல் அபிநயம் போன்றவை எல்லாம் நான் அருகிலே பார்த்தேன். எல்லோரும் தங்களை மறந்து தாளம் உண்மையிலே இந்த சிறார்களை மகிழ்விக்கவென இந்த சிறார்களை அபிவிருத்தியிலே தங்களுடைய பங்களிப்பை செலுத்துவதற்கிற இந்த சிறார்களின் துன்பங்களை தங்கள் சிறமே ஏந்துவதற்கென வந்திருந்தவர்கள் தங்களுடைய துன்பங்களை இந்த சிறார்களின் நிகழ்ச்சியிலே தங்களுடைய துன்பங்களை மறந்து இருந்ததை நான் அவதானிக்கிறேன். இந்த செஞ்சோலையிடம் ஓராண்டினை பூர்த்தி செய்து அடுத்த ஆண்டிலே காரணி வைக்கின்ற இந்த நாளிலே இங்கே நம்பிக்கை தான் வாழ்க்கை என்கின்ற ஒரு பதத்திற்காக இந்த சிறுவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வசனம், முக்கியமான ஒரு செய்தியாக இந்த நம்பிக்கை என்பது உண்மையிலே அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நேரிய சிந்தனை. இந்த வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மற்றவர்களிடத்திலேயே நம்பிக்கை வைப்பதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக இந்த சிந்தனை அவர்களுடைய ஒரு நேர் மனப்பான்மை, பாசிட்டிவ் அட்டிடியூட், அவ்வாறான சிந்தனைக்கு இந்த பிள்ளைகளின் மனங்களை விட்டு சென்று இந்த சமூகத்திலே இந்த பிள்ளைகள் எல்லா வகையான துன்ப துயர இடர்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் தங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி அவற்றினூடாக இந்த தங்களுடைய வாழ்வியலை பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் ஒரு களமாகவும் இந்த இல்லம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக திகழ்கிறதை நாங்கள் கண்கூடாக காண்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 100% பயன்படுத்தி ஒரு நல்ல பிரஜைகளாக ஆளுமை மிக்கவர்களாக இந்த இல்லத்தில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வீழ்ச்சமாக தாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய எல்லோருடைய அவாவாக இருக்கின்றது. இந்த பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த இல்லத்தை விட்டு செல்லும் பொழுது தங்களுடைய சொந்த காலில் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பை இந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த பிள்ளைகளை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறையினை வழங்குகின்ற ராயன்சன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக மாணவர்களின் நடனம்
We miss all the joy, we miss you. We miss all the fun, we miss all the joy, we miss you. நடனத்தை வழங்கி சென்ற மாணவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு கனடா வாழ் உறவு திரு பேரும்பு நாயகம் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செய்தோலை முதலாம் ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் கௌரவ விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பிரமுகர்கள், பிள்ளைகளின் பெற்றோர்கள், இந்த நிறுவனத்தின் செல்வங்களான வேலைகளுக்கு வணக்கத்தை, நம்பிக்கையே வாழ்க்கை என்ற விஷயத்தில் பாரதியில்